குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சங்கீதம் அதிகாரம் 107வது சங்கீதத்திலே 41வது வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களை, சேற்றில் விழுந்தவர்களை, புறம் தள்ளியவர்களை, இந்த உலகம் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். யாருமே உதவிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்களே ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு, அவன் வம்சங்களை மந்தைகளை போலாக்குகிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு ஆடு 2 குட்டி போட்டு அது அப்படியே பெருகி ஒரு மந்தையாகுகின்ற பொழுது அதனுடைய பெருக்கத்தை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். உங்களை ஆண்டவர் பெருக செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஐயோ, என்னை யார் காப்பாற்ற வருவா? நான் எளிமையானவனே, நான் சிறுமையானவனே, எல்லாரும் பத்தியும் ஒதுக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்வா? அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்க வம்சங்களை நான் மந்தையை போல ஆக்குவேன் என்று சொல்லி சொல்ற. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அவர் நல்லவருங்க, பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கும் காலம் வரும் என்று சொல்கிறது வேதம். அப்ப அந்த யாக்கோபின் வேர்ல இருந்து யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? நீங்க உங்களை ஒதுக்குறாங்க, எங்களை யாருமே இந்த சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளல, நாங்க எல்லாராலையும் நாங்க ஒதுக்கப்படுகிறோம், நாங்க மிகவும் கேவலமாக பார்க்கப்படுகிறோம், நான் சின்ன பிள்ளை சொல்றாங்க, யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நீங்க ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது இருக்கிறார். ஆமென். அவர் உயர்த்தணும் நினைச்சார்னா யாராலும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. ஆமென். அவர் வல்லமையான காரியங்களை செய்வாங்க. நீங்க மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற மாட்டீங்க, உங்க குடும்பம், உங்க சந்ததி, அது தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் தொடர்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக ஆணித்தரமாக உறுதிட்டு காமிக்கிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கும் காலம் வரும். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் தந்த நிலையான ஒரு ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் நம்மை வழி நடத்தி எளிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நம்மை அவர் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய வம்சங்களை மந்தைகளை போலாக்கி நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.